ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு என்னங்க சொல்கிறது, பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. கடன் பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக வந்துருச்சு. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. குழந்தை இல்லாதவங்க ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்றாதீங்க. அது ஒரு முக்கியமான பரிகாரம் நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயமாகவே அமையும். அதே மாதிரி நிறைய பேருக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாகுவதற்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பொற்காலங்களாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு தொழில் ரீதியான விஷயமோ இல்லை வரவுக்கான விஷயமோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குது சார். அது ஒரு லேண்ட் வாங்கலான் இருக்கோம், அது ஒரு வீடு வாங்கலான் இருக்கோம், ரொம்ப தடைப்பட்டுகிட்டே இருக்குது, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் சால்வ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விரும்பிய ஒன்று உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. அது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் சில சந்தேகங்கள் இருக்குது சார் அப்படிங்கிறவங்க கீழே வந்து நம்பர் கொடுத்துருவேன். ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர், நீங்கள் உங்களோட ஃபோன் கீழே நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபோன் மூலமாகவே உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த லொக்கேஷன் இதை சொன்னீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, இனி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே A to Z நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நிறைய ஆக்டர்ஸுமே வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்க, இதில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் எப்படி சார் இத்தனை நாள் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுதுன்னு போட்டுருக்கீங்க? இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும் லைஃப்பை பற்றி? எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்துருக்கு தெரியுமா? ஏன்டா வாழ்றோம்லாம் வந்துட்டுருக்கு சார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. சரி, இனி அந்த கவலைகள் இல்லை. வரக்கூடிய நாட்கள் பொற்காலமான நாட்கள், சந்தோஷமான நாட்கள், மகிழ்ச்சியான நாட்கள், நீண்ட ஆயுள் தரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போதுங்க. இது ஏன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சார், பட்ட கஷ்டமெல்லாம் ஒருத்தன் பட்டான் அப்படின்னா ஒரு சைக்கிள் மாதிரி உங்களோட லைஃபு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பஞ்சர் ஆச்சு அப்படின்னா ஒரு முள் குத்தி இருக்குது. கரெக்டாக சுற்றும் போது அந்த முள் மேலே இன்னொரு பாரம் இறங்குச்சுன்னா தான் இன்னும் அது குத்தும். அந்த காற்று உள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே போகும், பஞ்சராகி நிற்கும். ஆனால் உங்களோட பிரச்சனைகள் அந்த பஞ்சர் எல்லாமே போட்டு, உங்களோட பிரச்சனைகளுக்கான பஞ்சர் எல்லாம் போட்டு இப்போ சுத்த போகுது. உங்களுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நகரப்போகுது. சரி, இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா பண வரவில் நீங்கள் வந்து இப்போ 0. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து கடன் பிரச்சனை தவிச்சிட்ருப்பீங்க. ஒரு 170% பேர் ரிஷபராசியில் கடன் பிரச்சனையில் தவிச்சிருப்பீங்க. ஒரு இஎம்ஐயாவது கண்டிப்பாக போயிட்டுருக்கும். இல்லை சார், பெரிய கடன் சொல்ல முடியாது, ஆனால் கடன் தான் சார், கட்ட முடியல சார் அப்படின்னு இருக்கிறவங்க மீதி ஆட்கள் இருப்பீங்க. இவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய நாட்களில் ஏதோ ஒரு வகையில் பண வரவு வருவதற்கான ஒரு நாட்களாக அமைய போகுதுங்க. அது எந்த ரீதியானு சொல்ல முடியாது. ஒரு தொழில் ரீதியாகவோ உங்களுக்கு ஏதோ ஒரு லக்கு கிடைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு லேண்டு சேல் ஆகாமல் இருந்து சேல் ஆகி உங்களோட கடன் தீக்கிற அளவு கையில் ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கலாம், இல்லை நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ உங்களுக்கு வந்து லாபம் தரக்கூடிய ஒரு நேரமும் அமையலாம். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம், சார் இதுக்காக நான் ரொம்ப மெனக்கட்டேன் சார், என்ன அவுட்புட்டே கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக கேஸ் போட்டுட்டு இருந்தீங்க, அதில் ஒரு இரு தரப்பினர் வந்து போராடிட்டு இருந்தீங்க, பல நாட்களாக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா 100%ல் ஒரு 60% மேலே இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். மீதி இருக்கிற 40% தள்ளி போகுமே தவிர கேன்சல் அப்படின்னு வராதுங்க. உங்கள் பக்கம் வந்து நெகட்டிவாக தீர்ப்பு ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இந்த ரிஷபராசிக்கு தற்போதைய காலகட்டத்தில் நடக்க போகுது. சரி, இப்போ இவங்க எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் வருவதற்கு எந்த வழிபாடு வந்து உங்களுக்கு சிறந்தது? என்ன செய்தால் இந்த தவறுகள்லாம் சரியாகி உங்களுடைய முன்னோர்கள் பாவமெல்லாம் விலகி கடவுள் வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். நிறைய பேருக்கு தனிப்படையான ஒரு ஜோதிடம் பார்த்து அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களாம் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு இப்போ நம்ம பொது பலன் தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வரக்கூடிய நாட்களில் பொது பலன் இது. இந்த பொது பலனில் 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருப்பான் ரிஷபராசியில். ஸோ எல்லாருக்கும் இது நடக்குமானா அது டவுட்டு தான். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தனிப்படையான லக்கினம் இருக்குது, தனிப்படையான தசாபுத்தி இருக்குது, தனிப்படையான நட்சத்திரம் இருக்குது. அவங்களோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள்னால அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே அவங்களோட கம்பைனில் தான் இருக்கும். அப்போ அதற்கு தகுந்தாற் போல தான் உங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் சேர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. ஸோ நன்மைகள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்படையான ஜோதிடத்தை பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கணும். ஸோ அதுக்கு தான் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க. சரி சார், இப்போ இந்த ரிஷபராசிக்கு கடந்த காலத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில் சில சிக்கல்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதில் கடன் ரீதியான விஷயங்களை மாட்டிருப்பீங்க. சிலர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்த சில விஷயங்களும் நடந்திருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சு தரேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ரொம்ப இழுக்கடிச்சிட்டு இருக்கிற நாட்களும் உங்களுக்கு இருக்கலாம். நிறைய பேமெண்ட் டிலே உங்களுக்கு இருக்கலாம், பில் பாஸ் ஆகாமல் இருக்கலாம். நிறைய இந்த மாதிரி இழுவைகள் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நிறையாவே உங்களுக்கு இருந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிரச்சனைகள் இருந்தால் வெளிவிடுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்க. திருமணம் நடக்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருமணம் செய்வதற்கான ஸ்டெப்
ஸ்டெப்பை வந்து எடுங்க. இதற்கு மேலே நன்மைகள் தான் அப்படின்னே சொல்லலாம், தெளிவாக சொல்லலாம். சரி, இந்த நாட்களில் நீங்கள் திருமணம் நடக்காதவங்க வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம், எல்லாரும் வணங்க வேண்டிய தெய்வம் ஃபஸ்ட்டு குலதெய்வம். அடுத்து நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான். சார், திருப்பதி ஏழுமலையான் தனியாக இருக்கிறாரு, செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தானே அவர் வணங்குவார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையப்போகுது. ஏன், இழுவையில் இருந்த விஷயங்கள் எல்லாமே சரிப்பட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் தான். ஸோ திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் சொல்யூஷன் சால்வ் ஆகுது. திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு கைகூடி வருது. ஸோ திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு தேவை. அது இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் கூட நீங்கள் போய் வணங்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் திருப்பதி ஏழுமலையான் தான் திருப்பம் தரக்கூடியவர், உங்களுக்கு அப்படியே ஒரு டோட்டலாக ஒரு சேஞ்ச் தரக்கூடியவர். இப்போ உங்களுக்கு தேவை என்ன அதுதான் சார் அப்படின்னு சொல்ல முடியாது சார், கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் வேரியேஷனு, பெருசாலாம் ரொம்ப இல்லை. நீங்கள் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ நன்மை தரக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால சில தடங்கல்கள் எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த வழிபாடு உங்களுக்கு தேவை. சரி சார், இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குழந்தை பேருக்குன்னு வணங்கக்கூடிய தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்ற ராசிக்காரர்களுக்குமே நான் சொல்கிறேன், அதிகமாக வந்து பள்ளிப்படை கோயில்கள்னு சொல்லுவாங்க, சிவன் ஆலயங்கள் பள்ளிப்படை கோயில்கள்னு சொல்லுவாங்க. இறந்தவங்களுக்காக கோயில் கட்டின சில இடங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் வந்து எப்போவுமே குழந்தை பாக்கியத்து குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. எந்த ஒரு கோவில் வந்து இறந்தவங்களுக்காக கட்டியிருக்காங்களோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சித்தர்கள் கோவில் கணக்கம்பட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் கோயில், பழனி போகர் சன்னதி இருக்கும், அங்கே முருகர் வணங்கிட்டு போகர் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்பு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு மனிதன் இறந்து அவர்களை கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் போய் வணங்குனீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் 100% கிடைக்கும். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம். அதே மாதிரி அங்காளம்மன் கோவில், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கோயிலில் போய் வணங்குனீங்க அப்படின்னா சூப்பரான பவர், குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அந்த கோயில். எப்படி சார் மற்றது மட்டும் இறந்தவங்களுடைய இது சொல்கிறீங்க, அங்காள பரமேஸ்வரி கோயில் மட்டும் அங்கே போயிட்டு வாங்க அப்படிங்கிறீங்க, அப்போ என்ன சம்மந்தம்? அந்த கோவில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுடுகாடுங்க, பாதி இடம் வந்து சுடுகாடு. அதே மாதிரி திருவண்ணாமலையோட மேல்மலையினோரையோட கதையெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களாம் வியந்து போயிடுவீங்க. கவாலம் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா வியந்து போயிடுவீங்க. அதுவுமே இறந்தவர்கள் அதிகமாக இருந்த ஒரு இடம். இன்றைக்கும் திருவண்ணாமலையும் பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய ஜீவசமாதி அதிகம். அந்த கோயில்லையும் மேல்மலையனூரில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களை சவம் செய்து அந்த இடத்துல வந்து பூஜைகள் செய்து மயான கொள்ளை நடத்தக்கூடிய ஒரு இடம், அவ்வளோ பவராக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை தருவதற்காகவே அமாவாசை நாட்களில் பல பூஜைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த பூஜையெல்லாம் நீங்கள் போய் முடிஞ்சால் கலந்துக்கோங்க, மிகப்பெரிய நன்மை கொடுக்கும். இல்லை சார் அவ்வளோலாம் போக முடியல அப்படிங்கிறீங்க, வீட்டிலேருந்தே வணங்குங்க. வீட்டில் இருந்தே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மா நினச்சி வணங்க, மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் போய் வணங்கிட்டு வாங்க. அதில் முக்கியமாக முருகர் கோவில், அங்காள பரமேஸ்வரி கோவில். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய வரம் தரக்கூடியவர் அங்காள பரமேஸ்வரி, முருகர், 2 கோவில். இந்த கோயிலில் நீங்கள் வணங்கிட்டு அங்கே இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஒரு உணவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோவை எடுத்து பயன்படுத்தி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடியே நான் சொல்லிட்டேன், கடன் பிரச்சனை தீர்வதற்கும் திருமண தடைகள் நீங்குவதற்கும் திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு கண்டிப்பாக தேவை. அதற்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் ஒரு கோவில்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல புளியோதரை, அதாவது புளி சாதமோ அல்லது எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ இல்லை ஏதோ ஒன்று வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு 4 பேர்த்துக்காவது அங்கே போய் கொடுங்க. அதனால் உங்களுடைய பாவங்கள் குறையும், புண்ணியங்கள் ஏறும், கடன் பிரச்சனைகள் தீரும், உடல் ரீதியான உபாதைகள் எல்லாமே சரியாகும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி இனிமேல் உங்களுக்கு ஓப்பன் டோர், உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் சொல்யூஷன் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் இல்லை சார் எல்லாம் ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, ஒன்றும் கிடையாது. 100க்கு 80% உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் ஜாலியாக மூவ் ஆகலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த 20% பேர் கொஞ்சம் பார்த்துருக்கணும், அவ்வளோதான். தொழில் ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை, வாகன ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. உடல் ரீதியான விஷயங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து ஜோதிடத்து ரீதியாக நம்பிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் தானே தவிர உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு எப்பவும் போல் பண்ணுங்கள். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகரையும், அதே மாதிரி இறந்த மனிதர்களோட கோவில்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கணக்கம்பட்டி சித்தர் கோவில் இருக்கும், அதே மாதிரி சிவாலயங்கள்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வகையான பேர் வச்சு அழைச்சிருப்பாங்க. பள்ளிப்படை கோயில்களாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பவர் அதிகம். ஸோ அந்த மாதிரி கோயில்கள் நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை. அங்காள பரமேஸ்வரி கோயில் மேல்மலையனூர் மிக பெரிய நன்மை. ஸோ முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க, அது மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு கோவிலாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போனவங்க அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் உண்மை தான் சார், இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில்
செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய வீடியோக்களில் ஒவ்வொரு விஷயமும் சொல்ல போகிறேன். இந்த விஷயங்கள் செய்து இதனால் பலனடைந்தவர்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு தெளிவாக இது செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிறத ஆப்டாக உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக அதில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே ரொம்ப செலவு பண்ணியெல்லாம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. கீழே ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.